ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் கேமரா ஆங்கிள் சேஞ்ச் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து டாபிக் என்ன அப்படின்னா, உங்களுடைய ஹிடன் கிஃப்ட் என்ன அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாமல் கூட இருக்கலாம். ஸோ அதோடைய ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ 2 பைல் வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து எல்லோ கலர் பட்டர்ஃப்ளை அண்ட் செகண்ட் ஒன் வந்து ப்ளூ கலர் பட்டர்ஃப்ளை. உங்களுடைய இன்ட்யூஷன் வந்து எது சொல்லுதோ அதை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி நான் ஒரு டெக்லேருந்து தான் கார்ட்ஸ் ரீட் பண்ண போகிறேன். ஓகேங்க, நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பைல் 1 சூஸ் பண்ண உங்களோட ரீடிங் பார்த்துடலாம். உங்களுடைய ஹிடன் கிஃப்ட் என்ன என்ன வந்து யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. One holding a heart, one holding a coin, magician and the mirror, caring connection, angel of love, இந்த கார்ட்ஸ் பார்க்கும்போது ரீசண்டாக ஏதாவது ஒரு விஷயத்தில், மணி விஷயத்தில் லாக் ஆகிருக்குங்க, அந்த மாதிரி தெரியுது ரீசண்டாக. ஸோ இங்கே வந்து மெயினாக நம்ம வந்து உங்களுடைய கிஃப்ட் தான் பார்க்க போகிறோம். என்ன ஹிடன் கிஃப்ட் அப்படின்னா, உங்களுடைய உமன் ஹோல்டிங் ஏ ஹார்ட் அப்படின்றது ஃபஸ்ட் கார்டு உங்களுக்கு வந்திருக்குங்க. அதே மாதிரி கேரிங் கனெக்ஷன் அப்படின்றது நெக்ஸ்ட் வந்திருக்கு. நீங்கள் வந்து பேசிக்காகவே ஒரு அன்பானவங்க. ஸோ மற்றவங்கள வந்து ஒரு அனுசரிச்சுட்டு போகிறவங்க. அதே மாதிரி மற்றவங்க ஹெல்ப் அப்படின்றது நீங்கள் உங்கள்கிட்ட வந்து கேட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது மணியாக இருக்கட்டும், ஒரு உதவியாக இருக்கட்டும், நீங்கள் வந்து ஒரு செய்வீங்க. அதே மாதிரி உங்களால் வந்து எப்படி ஒரு ஒரு ஒர்க்காக இருக்கட்டும், ஒரு ஃபேமிலி ரிலேட்டட் விஷயம் எதுவாக இருக்கட்டும், எப்படி மேனேஜ் பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஹேண்டில் பண்ணணும். அது வந்து வீட்டில் கூட இருக்கலாம், இல்லை வந்து வெளி இடத்துல கூட இருக்கலாம். உங்களால் வந்து அதை ஹேண்டில் பண்ண முடியும். ஆனால் உங்களுக்கு என்ன ஒரு இருக்குது அப்படின்னா, பெருசாக நீங்கள் எதுக்கும் வந்து மயங்க மாட்டீங்க. அதுவும் இங்கே வந்து காமிக்கிறாங்க. ஸோ எதுக்காக அப்படின்னா, உங்கள்கிட்ட வந்து ஒரு கேரிங் அப்படின்றது யாராவது கொடுத்தாங்க, இல்லை வந்து லவ் கொடுத்தாங்க அப்படின்னா நீங்கள் அவங்களுக்காக எது வேணாலும் செய்வீங்க, எந்த ஹெல்ப் வேணாலும் செய்வீங்க. பட் நீங்கள் ரியலைஸ் ஆற வரைக்கும் செய்வீங்க அப்படின்றது கூட இதில் மீனிங் வருது. நீங்கள் வந்து அவங்கள பற்றி அது வந்து நல்லவங்களா கெட்டவங்களா ரெண்டுமே உங்களுக்கு தெரியாத சமயம். பட் அவங்க வந்து உங்களை வந்து ஒரு கேர் பண்ணுறாங்க. ஏதோ ஒரு மனசில் அவங்களுக்கு இருக்கலாம். உங்கள்கிட்ட ஏதாவது ஒரு டேலண்ட் இருக்கலாம், உங்கள்கிட்ட படிப்பு இருக்கலாம், உங்களுடைய ஒர்க் அவங்களுக்கு தேவைப்படலாம், உங்களுடைய ஃபேமிலி சம்மந்தம் ஏதோ ஒரு விஷயம், ஒரு ஆதாயம் அப்படின்றது அவங்களுக்கு இருக்கலாம். பட் அவங்களுடைய சுயரூபம் தெரிகிற வரைக்கும் நீங்கள் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்க, அவங்களுக்காக வந்து ஒரு இது பண்ணுவீங்க. பட் ஆஃப்டர் தட் அவங்களோட பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட அப்புறம் கண்டிப்பாக அவங்கள வந்து அந்த உங்களுடைய லவ்வாக இருக்கட்டும், உங்களுடைய கேரிங்காக இருக்கட்டும் அவங்களுக்கு கிடைக்காது அப்படின்ற ஒரு மீனிங்கும் வருது. அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு பெருசாக இந்த மணி வயசில் ஒரு பணத்து மேலே ஒரு மெட்டீரியல்ஸ் க்ரோத் மேலே அவ்வளோவா எனக்கு ஈடுபாடு கம்மி அப்படின்ற மாதிரி தான் உங்களுடைய இது தெரியுதுங்க. வரவுக்கேற்ற செலவு இருக்கும், இல்லை சேவிங்ஸ் அப்படின்றது வந்து கம்மியாக இருக்கும், அந்த மாதிரி தெரியுது. ஸோ அதுக்கான முயற்சிகள் நீங்கள் பண்ணணும். கண்டிப்பாக உங்களால் முடியும். நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த தேவைக்கேற்ற பணம் அந்த வழிகள் அப்படின்றது உங்களுக்கு கிடைக்கும். பட் ஆனால் நீங்கள் வந்து அந்த எதுக்கு பண்ணணும், இருக்கிறதே போதும், ஏன் பண்ணணும், ஒரு ஃபேமிலி நல்ல ஒரு ஃபேமிலி இருக்குது, ஒரு இருக்கிறது போதும் அப்படின்ற மாதிரி மேபி உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காக நீங்கள் ட்ரை பண்ணால் கூட பண்ணலாம், அந்த மாதிரி ஒரு டைப். ஸோ ஒரு சில பேர் வந்து இருப்பாங்க. ஸோ நிறைய சேர்த்துட்டே போகிறது, ஒரு வீடு வாங்கினா ஒரு எக்ஸஸாக ஆசைப்படுறது, இல்லைனா வந்து வெஹிக்கிள்ஸ் மேலே ஆசைப்படுறது, இல்லை நகை மேலே ஆசைப்படுறது, அந்த மாதிரிலாம் இங்கே எதுவுமே இல்லை. உங்களோட இது பார்க்கும்போது ஒரு ஹானஸ்டி, ஒரு உங்களோட ஒர்க் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ நல்ல ஒரு ஜாபில் இருக்கலாம். ஆனால் வந்து உங்களுக்கு பெருசாக அது ஒரு ஆசைகள் அப்படின்றது வந்து நீங்களே சொல்கிற வரைக்கும் மற்றவங்களுக்கு தெரியாது, அந்த மாதிரி இருக்குங்க. இருக்கிறது போதும் அப்படின்ற ஒரு மனப்பான்மை தான் உங்களுக்கு இருக்குது. ஈவன் அது ட்ரெஸ்ஸிங்ஸாக இருக்கட்டும், ஒரு ஜுவல்ஸாக இருக்கட்டும், தேவைக்கேற்ற அளவு இருந்தால் போதும், அதுக்கு மேலே தேவையில்லை, அந்த மாதிரி ஒரு நினைக்கிற ஒரு
இதுதான். அதே மாதிரி உங்களுடைய ஒர்க் வந்து மற்றவங்களுக்கு வந்து ஈவன் நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களால் மற்றவங்களுக்கு வந்து நிறைய ஒரு ஆதாயங்கள் இருக்குங்க. உங்களுடைய அந்த டைமிங்ஸ் ஒரு கைடன்ஸாக இருக்கலாம், இல்லை அந்த டைமிங் ஒர்க் இருக்கலாம், அந்த ஃபேமிலியில் நீங்கள் காட்டுற ஒரு லவ் அண்ட் கேர் இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். ஆனால் உங்ககிட்டேருந்து நிறைய எடுத்துக்கிறாங்க. பட் அது உங்களுக்கு ரிட்டர்ன் கிடைக்குதா அப்படின்னா, அந்த கேரிங் கனெக்ஷன் அப்படின்றது கிடைக்குதா அப்படின்னா இப்போ வரைக்கும் எனக்கு வந்து தெரியலை. ஸோ பட் ஆனால் வந்து நீங்கள் திங்க் பண்ணுறீங்க தான். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து கடவுளை நம்புறீங்க, லோன்லியாக இருக்கிறீங்க, எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க. இந்த எதுவாக இருக்கட்டும், இது வந்து ஏஜ் விஷயம் அப்படின்றது கிடையாதுங்க இங்கே. ஸோ இது வந்து உங்களுடைய பர்சனாலிட்டி தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். நீங்கள் எந்த வயசாக இருக்கட்டும், உங்களுடைய அந்த எமோஷ்னல் பாண்டிங் அப்படின்றது வந்து இன்னும் ஃபுல்ஃபில் ஆகலை அப்படின்ற மாதிரி தான் இங்கே வந்து எனக்கு தெரியுது. ஸோ சில சமயம் வந்து இந்த சிச்சுவேஷன் ரெஸ்ட் அண்ட் ரெஜுவினேஷன் அப்படின்றதுல கூட நீங்கள் போகலாம், ஒரு ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்ற ஒரு ஃபீல். ஏன்னா இந்த மாதிரி சிச்சுவேஷன் போயிட்டுருக்கும்போது மன கசப்பு இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சான்சஸ் இருக்குது. ஸோ இன்னும் ஒரு கார்டு உங்களுக்காக நான் எடுக்கிறேன். என்ன இருக்குது அப்படின்னா, பட் டோன்ட் வரி. இல்லை என்னென்னா உங்களால் முடியாத விஷயமே இல்லை. மெஜிஷியன் அண்ட் த ஏஞ்சல் ஆஃப் லவ் நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா எதுனா வேணாலும் உங்களுடைய லைஃப்பில் உங்கள் ஒர்க்கில் வந்து ஒரு நெக்ஸ்ட் கிரேட் கொண்டு வரணும். ஆனால் அது நீங்கள் நினைக்கணும். நீங்கள் நினச்சா மட்டும் அது கண்டிப்பாக கொண்டு வர முடியும். ஓகே, 7 சக்ரா. வாவ், சூப்பராக வந்திருக்குங்க உங்களுடைய கார்ட்ஸு. ஸோ அதான் நான் முன்னாடியே சொன்னேன், உங்களுக்கு வந்து டிவைன் கனெக்டிவிட்டி வந்து நிறைய இருக்குது. ஸோ பகுத்தறிவு திறமை அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு. கண்டிப்பாக உங்களை மற்றவங்கள பற்றி ஈஸியாக நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. உங்களுடைய லைஃப் வந்து அதாவது ஒரு பற்று இல்லாமல் இருப்பீங்க. மேபி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து 3 சீரீஸ் இருக்கலாம், 1 சீரீஸ் இருக்கலாம், மேபி 7 சீரீஸ் 9 சீரீஸ் சான்சஸ் இருக்குது. ஸோ உங்களுடைய இன்ட்யூஷன் பவர் வந்து ஒரு ஹையர் லெவலாக இருக்குங்க. உங்களுக்கு வந்து நீங்கள் எங்கே போனாலும் ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒருத்தவங்க இருப்பாங்க, பக்கத்தில் இருப்பாங்க. பட் நீங்கள் வந்து இந்த சிச்சுவேஷன் நீங்கள் வந்து ரெஸ்ட் அண்ட் ரெஜுனேஷன் ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, நீங்கள் நான் சொன்னேன் ஃபஸ்ட்டு பாயிண்ட், இந்த எமோஷ்னல் அப்படின்றது ஒரு இல்லாமல் இருக்குது. அப்படி அது வந்து நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க தான். அது வந்து ரெஸ்ட் அப்படின்னு சொன்னோடனே நான் ரெஸ்ட் எடுக்கிறது அந்த மாதிரி சொல்ல. பட் அந்த ஃபீலிங் வைஸ் வந்து ஒரு எம்டியாக இருக்குல்ல, அந்த எம்டினஸ் அப்படின்றது தான் இங்கே காமிக்குது. சில சமயம் ஏன் நம்மளை வந்து யாரும் புரிஞ்சுக்கிறது இல்லை, ஏன் வந்து நாம் இவ்வளோ பேருக்கு வந்து அந்த கொடுக்குறோமே, அந்த லவ் அண்ட் கேராக இருக்கட்டும், அந்த ஹெல்ப்பாக இருக்கட்டும் பண்ணுறோமே, அது ஏன் ரிட்டன் அது வந்து ஈக்குவலாக உங்களுக்கு கிடைக்கிறது இல்லை அப்படின்றது நீங்கள் நினைக்கலாம். பட் ஆனால் கடவுள் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, நீங்கள் வந்து எங்கே போனாலும் எந்த இடத்துல வந்து நீங்கள் கஷ்டம் அப்படின்றது ஒரு இடத்துல ஒரு நின்னீங்க அப்படின்னா அங்கே வந்து ஒரு கடவுள் மாதிரி ஒருத்தர் வந்து உங்களை காப்பாற்றுவார். அது வந்து நீங்கள் யார் பேர் எதுவுமே தெரியாது, திடீர்னு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கவே மாட்டீங்க, அந்த பர்சன் வந்து அவைலபிளாக இருப்பாங்க. உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு கிஃப்ட் வந்து கடவுள் கொடுத்துருக்காருங்க. ஸோ டோன்ட் திங்க் டூ மச். ஓகே, ஸோ நீங்கள் திங்க் பண்ணுறது எனக்கு தெரியுது. பட் இருந்தாலும் வந்து இதுதான் உங்களுடைய லைஃப், இதுதான் உங்களுடைய ஹிடன் சீக்ரெட்ஸ், ஹிடன் கிஃப்ட். ஓகே, ஸோ ரொம்ப நல்லா இருக்குங்க உங்களுடைய கார்ட்ஸ். ஸோ நிறைய ஒரு என்சைக்ளோபீடியா அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் வந்து ஒரு புக்ஸ் படிக்கிறவங்களா இருக்கலாம், ஸோ நிறைய ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்கவங்களா இருக்கலாம். ஸோ சயின்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சில பேருக்கு வந்து இந்த மெடிடேஷன், யோகாஸ், எக்ஸசைஸ், அதே மாதிரி வந்து கோயிலுக்கு போயிட்டே இருக்கவங்களா இருப்பாங்க, விரதம் இருக்கிறவங்களா இருப்பாங்க, இல்லை மற்றவங்களுக்கும் அந்த ஸ்பிரிச்சுவல் கைடன்ஸ் வந்து கொடுக்குறவங்களா இருப்பாங்க. ஸோ நல்லாயிருக்கு உங்களுடைய ஓவரால் உங்களுடைய கார்ட்ஸ் வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் கார்டு அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப நல்லாயிருக்கு. பட் ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு வந்து எல்லா விதமான சந்தோஷங்கள் உங்களுக்கு லைஃப்பில் கிடைக்கும். அது வந்து நான் உறுதியாக சொல்வேன். ஏன் அப்படின்னா, நீங்கள் கஷ்டப்பட்டு அதை நீங்கள் வந்து ஒரு கிடைக்கிற மாதிரி உங்களுக்கு தோணும். ஆனால் அந்த சந்தோஷம் வந்து உங்களுக்கு நிலச்சி இருக்குங்க. ஓகே, அதுதான் இங்கே மெயினாக வருது. சில பேருக்கு கஷ்டப்பட்டாலும் கிடைக்காது,
அவங்களுக்கு வந்து அவங்களோட தாட்ஸே வேறு, மனசில் ஒன்று இருக்கும், வெளியே ஒன்று இருக்கும். அவங்கள நான் மீன் பண்ணுறேன் உங்களை கம்பேர் பண்ணும்போது. ஏன் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த மாதிரி திங்கிங், ஏன்னா மேபி உங்களை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மிடில் ஏஜ், அட்லீஸ்ட் மிடில் ஏஜ் வர்ற வரைக்காச்சும் நீங்கள் வந்து அவங்கள புரிஞ்சிருப்பீங்க. ஸோ நான் வந்து இந்த மாதிரி கேரக்டர் தான், என்னை வந்து சேஞ்ச் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க. அதான் சொல்கிறேன், நீங்கள் கஷ்டப்பட்டாலும் பட் அந்த டைமுக்கு வந்து உங்களுக்கு அந்த சக்ஸஸ் வந்து கிடைக்கும். யார் மூலியமாவது உங்களுக்கு கிடைக்கும். அதுதான் உங்களுடைய பெரிய கிஃப்ட்டுங்க. ஸோ அந்த வழிகள் வந்து உங்களுக்கு வந்து அது படிப்பாகவோ இருக்கலாம், அது வந்து மனிதர்கள் மூலியமாக இருக்கலாம், ஏஞ்சல்ஸ் மூலியமாக, எது வேணாலும் இருக்கட்டும். ஸோ ரொம்ப நல்லா இருக்குங்க உங்களுடைய கார்ட்ஸ். ஸோ உங்களை நினச்சி நீங்கள் வருத்தப்படுறீங்க அப்படின்னா வருத்தப்படாதீங்க. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன், அதாவது வந்து ஏன் வந்து கேரிங் அந்த மாதிரி நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை அப்படின்னு நீங்கள் வருத்தப்படுறீங்க அப்படின்னா வருத்தப்படாதீங்க. உங்களுக்கு வந்து பக்கத்தில் கடவுளே இருக்கார், டிவைன் கனெக்டிவிட்டியாக இருக்கிறீங்க நீங்கள். ரொம்ப நல்லாயிருக்கு உங்களுடைய கார்ட்ஸ். ஸோ தேங்க்யூ. ரீடிங் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ப்ளூ பட்டர்ஃப்ளை சூஸ் பண்ண உங்களோட ரீடிங் பார்த்துடலாம். ஸோ உங்களுடைய ஹிடன் கிஃப்ட்ஸ், சீக்ரெட்ஸ் மேபி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இல்லை தெரியாமல் கூட இருக்கலாம். பட் இந்த டாபிக் வந்து ஹிடனால் கண்டிப்பாக இந்த ரீடிங் மூலயமா சில விஷயங்கள், உண்மைகள் தெரிய வரும். பார்க்கலாம். ஸோ ஆன்செஸ்ட்ரி, த வேர்ல்டு, seven chakra, man holding a coin, action. Yes. ஸோ உங்களுடைய ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னா, உங்கள்கிட்ட எல்லாமே இருக்குங்க. ஸோ எல்லா விதமான ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் வந்து கடவுள் கொடுத்துருக்காரு உங்களுக்கு. 7 சக்ரா ஆர்கேஞ்சல் வந்திருக்கு, அதே மாதிரி ஆக்ஷன் வந்திருக்கு. பட் அது நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களா அப்படின்னா இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன். ஓகே. ஸோ உங்கள் மேலேயே உங்களுக்கு டவுட் இருக்குங்க. பட் ஆனால் உங்களுக்கு எல்லாமே தெரியுது. நீங்கள் படிச்சிருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு ஆர்ட்ஸ் இது பண்ணியிருக்கலாம். பேசிக்காகவே உங்களுடைய லைஃப் வந்து ஃப்ரம் சைல்ட்ஹுட்டே நீங்கள் எப்படி இருந்திருப்பீங்க அப்படின்னா, நல்ல ஒரு ஃபேமிலியில், ஒரு பேஸில் அட்லீஸ்ட் மீடியமாச்சு நீங்கள் வளர்ந்துருப்பீங்க. உங்களுடைய நீட்ஸ் வந்து ஃபுல்ஃபில் ஆகிருக்கோங்க. ஓகே. உங்கள் அப்பா அம்மா யாராவது ஒருத்தவங்க டிவைன் கனெக்டிவிட்டியாக இருந்திருப்பாங்க. உங்களுக்கு வந்து அந்த ஸ்பிரிச்சுவல் கைடன்ஸ் வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஸோ அட் ப்ரெசண்ட் உங்களுக்கு வந்து ஒரு உங்களுடைய ஸ்டேஜ் பார்க்கும்போது எல்லா விஷயங்களும் இருக்குது. பட் ஆனால் அதுக்குரிய ஒரு முயற்சிகள் வந்து ஒரு சில விஷயங்களை ஆன்செஸ்ட்ரி அப்படின்றது வந்திருக்கு. ஸோ இது வந்து அட் ப்ரெசண்ட் உங்களுடைய எனர்ஜியாக இருக்கலாம், அது மணி வைஸில் இருக்கலாம், எமோஷ்னல் சைடில் இருக்கலாம். ஒரு வருத்தம் அப்படின்றது உங்களுக்கு இருக்குது. மேபி நீங்கள் அப்ராடில் கூட இருக்கிற சான்சஸ் இருக்குது. நேட்டிவ் விட்டு போய் நீங்கள் போய் ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கலாம். ஸோ ஐடி ஜாபில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மினிமம் உங்களுக்கு வந்து 3-4 லாங்குவேஜஸ் தெரிஞ்சிருக்கும். மினிமம் 3 லாங்குவேஜஸ் ஆச்சு தெரிஞ்சிருக்கும். ஓகே. பட் சம் பிளான் பண்ணாத விஷயத்துக்கு இப்போ நீங்கள் வருத்தப்பட்டுட்ருக்கீங்க. அது வந்து என்ன சொல்கிறது, அது மணியாக இருக்கலாம், இல்லை ஒர்க்காக இருக்கலாம், இல்லை எமோஷனல் சைடாக இருக்கலாம். சம் உங்களுடைய என்ன சொல்கிறது, கண்டிப்பாக உங்களுடைய 7 சக்ரா வந்து சொல்லியிருக்கும். பட் அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலை அப்படின்ற மாதிரி தான் எங்கள் மீன் வருது. ஸோ அதனால் சில விஷயம் வந்து இப்போ நீங்கள் கஷ்டப்பட்டுட்ருக்கலாம். ஓகே. ஸோ மேபி சிலருக்கு இது ரிலேஷன்ஷிப்பாக கூட இருக்கலாம். பட் அந்த பர்சன் எப்படி இருக்காங்க அப்படின்னா, மேன் ஹோல்டிங் எ காயின் அப்படின்ற மாதிரி தான். ஸோ பெருசாக இல்லை, பட் இருந்தாலும் வந்து ஒரு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு அந்த ரிட்டன் அந்த பர்சன்ட் இருந்து உங்களுக்கு கிடச்சிருக்காது அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ உங்களுடைய வரங்கள் அப்படின்றது வந்து கடவுள் கொடுத்துருக்காரு. நிறைய விஷயங்கள் பிளெஸ்ஸிங்ஸ் இருக்குது. அது மேபி ஆல் நீட்ஸ், அதாவது பேசிக் நீட்ஸ் விட ஒரு படி நீங்கள் மேலேயே அனுபவிச்சிருப்பீங்க. இப்போ கூட அட் ப்ரெசன்ட் உங்களுக்கு இருக்கலாம். பட்
ஏதோ ஒரு விஷயத்துக்காக நீங்கள் வந்து வருத்தப்பட்டுட்ருக்கீங்க, உங்களுடைய எனர்ஜி வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ உங்களுடைய எனர்ஜி ரியலைசேஷன் இன்னும் உங்களுக்கு வரல, இல்லை இருந்தும் நீங்கள் வந்து அது யூஸ் பண்ணுறதில்ல. அதுக்கு தான் வந்து கடவுள் வந்து ஆக்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தட் மீன்ஸ் உங்களுடைய இதுவாக இருக்கட்டும், ஸ்ட்ரகிளாக இருக்கட்டும், ஃபேஸ் பண்ணுறதா இருக்கட்டும், நீங்கள் பண்ணணும், அதுக்குரிய ஒரு ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்ற ஒரு இது தான். ஸோ உங்களுக்கு தேவையான விஷயங்கள் தான் நீங்கள் அது வந்து பண்ணணும். நான் கார்ட்ஸ் பார்க்குறேன், பட் உங்களுக்கு வந்து உங்களுடைய கிஃப்ட்ஸ் விட உங்களுடைய ப்ரெசன்ட் சிச்சுவேஷன் தான் இங்கே காமிச்சிருக்காங்க. ஓகே, ஸோ பார்க்கலாம் கார்ட்ஸ் என்ன வருதுன்னு பார்க்கலாம். கம்யூனிட்டி எஸ், இது வந்து ரிலேட்டட் உங்களுடைய கம்யூனிட்டியாக இருக்கலாங்க. ஸோ அவங்களுடைய ஒரு ஏதோ அவங்க என்ன சொல்கிறது, அவங்க பேச்சு ஏதாவது நீங்கள் தட்டியிருப்பீங்க, கேட்காம இருந்திருப்பீங்க. இல்லை இனிமே நீங்கள் வந்து ஏதாவது டிசிஷன் எடுக்கணும் அப்படின்னா உங்களுடைய கம்யூனிட்டியோட ஒரு கனெக்டிவிட்டியோடு இருங்க. அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு சம் பிளெஸ்ஸிங்ஸ் அப்படின்றது கொண்டு வர போகுது. இது வந்து மேரேஜாக இருக்கலாம், உங்களுடைய ரிலேஷன்ஷிப் வைஸ் ஒரு நெக்ஸ்ட் லெவல் போகிற விஷயமா இருக்கலாம், உங்களோட ஒர்க் சைடாக இருக்கலாம். இது வந்து நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னா, தனியாகவே நீங்கள் யோசிச்சுட்ருக்கீங்க, தனியாகவே முடிவுகள் எடுக்கிறீங்க. பட் அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு கரெக்டாக இருக்காது, உங்களுக்கு வந்து அது கரெக்ட் வேயில் உங்களுக்கு வந்து கொண்டு போயிருக்காது அப்படின்ற மாதிரி மீனிங் வருதுங்க. ஸோ அது வந்து ஒரு சில லாஸ் அப்படின்றது வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஸோ நீங்கள் வந்து எல்லா விதமான ஒரு நன்மைகள் நீங்கள் அடையணும். உங்களுடைய ஹிடன் சீக்ரெட் அது தான். உங்கள் கம்யூனிட்டியோட ஒரு ஜாயினிங்கில் இருங்க, கனெக்டிவிட்டியோடு இருங்க, அவங்களோட கைடன்ஸை வந்து இது பண்ணுங்கள். ஈவன் உங்களுக்கு அந்த 7 சக்ரா, உங்களோட இன்ட்யூஷன், உங்களுடைய டிவைன், கண்டிப்பாக நீங்கள் வந்து டிவைன் கனெக்டிவிட்டியோடய இருக்கீங்க, அதுக்கு தெரியுது, நல்லா தெரியுது. பட் ஆனால் வந்து அது வந்து உங்களுக்கு காதில் கேட்கும், இல்லைனா வந்து உங்களுக்கு தட் மீன்ஸ் வந்து என்னென்னா அந்த சயின்ஸாக இருக்கட்டும், அது வந்து ஒரு சவுண்டாக இருக்கட்டும், எது வேணாலும் இருக்கட்டும், அது வந்து உங்களுக்கு தெரியுது. பட் ஆனால் நீங்கள் அது ஃபாலோ பண்ணலை, அதனால தான் இந்த கஷ்டப்பட்டுருக்கேன். மேபி சிலருக்கு வந்து செப்ரேஷன் கூட இருக்கலாம். பேரண்ட்ஸை விட்டுட்டு நீங்கள் தனியாக இருக்கிறீங்க, இல்லை நீங்கள் வந்து பசங்களை விட்டுட்டு தனியாக இருக்கிறீங்க, அந்த மாதிரி தெரியுதுங்க. பட் ஹாப்பினஸ் அப்படின்றது அவங்களோட சேர்ந்து இருக்கும்போது அவங்களுடைய ஒரு ஏன்னா அவங்க வந்து உங்கள் லைஃப்பில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். அவங்க தான் உங்களுடைய கிஃப்ட். உங்கள் பேரண்ட்ஸ் தான் உங்களுடைய, உங்கள் பசங்க தான் உங்கள் கிஃப்ட், உங்கள் ஹஸ்பண்ட் ஆர் ஒய்ஃப் யார் வேணாலும். ஸோ அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ், ஓகே, ஸோ அவங்க தான் உங்களுடைய லைஃப்பில் கிஃப்ட். ஸோ அதுதான் இங்கே மீன் பண்ணுறாங்க. ஸோ இவ்வளோ நாள் நீங்கள் வந்து அது வந்து பாஸ் பண்ணி வச்சுருக்கீங்க, இல்லை வெளியே வந்திருக்கீங்க, இல்லை பேசாமல் இருக்கீங்க, இல்லை மேபி சிஸ்டர் பிரதர் கூட இருக்கலாம். ஸோ அவங்களோட வந்து கனெக்டிவிட்டி இல்லாமல் இருக்கீங்கன்னா பண்ணுங்கள். ஏன்னா அவங்க உங்களை நினைக்கிறாங்க, நீங்கள் தனியாக கஷ்டப்பட்டுட்ருக்கீங்க அப்படின்றத அவங்க ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. மேபி இது வந்து ஒர்க் சைடில் கூட இருக்கலாங்க. உங்களுக்கு வந்து ஒரு சரௌண்ட்ஸ் அப்படின்றது வந்து ஒரு மேபி நீங்கள் வந்து ஏதாவது ஒரு குரூப், ஒரு ஜாப், அந்த ஏதாவது இருக்குங்க, பார்ட்னர்ஷிப் ஜாப் அந்த மாதிரி இருக்கலாம், ஒர்க் பண்ணிகிட்ருக்க, பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கலாம், இல்லை வந்து ஸோ உங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு லீடர்ஷிப்பில் இருக்கலாம், உங்களுக்கு கீழே ஒர்க் பண்ணுறவங்கள இருக்கலாம், நீங்கள் வந்து அவங்கள வந்து ஹேண்டில் பண்ணிட்டு போயிட்டுருக்கலாம், அந்த மாதிரியும் தெரியுது. மேபி பிஸ்னஸ் ஒரு பெரிய ஒரு இண்டஸ்ட்ரி அந்த மாதிரி நடத்துகிறவங்களா இருக்கலாம். பட் அதுதான் உங்களுடைய கிஃப்ட்டுங்க. ஸோ அவங்கள வந்து ஒரு சார்ந்து இருங்க, அவங்கள வந்து ஒரு மனம் நோகாதபடி நடந்துக்கோங்க. ஓகே, அவங்கள வந்து ஹெல்ப் பண்ணுங்கள், அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், அவங்கள கேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக ரிட்டன் அப்படின்றது வந்து உங்களுக்கு சந்தோஷம் அப்படின்றது சன். வாவ். ஸோ பன்மடங்கு உங்களுக்கு கிடைக்கும் ரிட்டன் உங்களுக்கு. ஸோ சில விஷயங்கள் உங்களுக்கு வந்து பிடிக்காத விஷயங்கள் நடந்திருக்கலாம், பட் ஆனால் உங்களுடைய கிஃப்டே அவங்க தான். ஓகே,
தேங்க்யூ. உங்கள் ரீடிங் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.